ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆவியும் நானும். இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பார்ப்போமேன்னு பார்த்தா ரீசெண்டாக யூடியூப்ல இருந்து இன்ஸ்டா வர எல்லாத்துலேயுமே இந்த செர்பியன் டான்சிங் லேடியை பற்றி தான் வீடியோ போயிட்டுருக்கு. உங்களில் நிறையா பேர் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கிற இந்த லேடி யாரு, இவங்க ஏன் ரோட்டில் இப்படி டான்ஸ் ஆடுறாங்க, இவங்களை பார்த்தாலே மரணம் நிச்சயம்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா, இதோட பேக் ஸ்டோரி என்னன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செர்பியன் டான்சிங் லேடி, செர்பியன்னா என்னன்னு தெரியாதவங்க கூட இருப்பீங்க. செர்பியன்னா ஒரு நாடுங்க. இப்போ உங்களுக்கே ஓரளவு புரிஞ்சிருக்குமே. செர்பியன் டான்சிங் லேடி செர்பியா நாடு, அப்போ இது செர்பியாவில் நடந்தது தான். இப்போ சமீப காலத்தில் நம்ம சென்னை சைடில் நடந்த மாதிரி கூட நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எல்லாம் ஃபேக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த சம்பவம் 2019 வருஷம் செர்பியாவில் தான் ஃபர்ஸ்ட் நடக்குது. இது 2019 செர்பியா டுடே அப்படின்னு ஒரு மேகசினில் ஒரு ஆர்டிக்கலாக கூட வந்திருக்குது. இந்த லேடி செர்பியாவில் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு பக்கத்தில் நம்ம சந்தோஷ சுப்ரமணியம் சாலினி மாதிரி விசித்திரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த நிக்கோ அண்ட் சாலமன் அப்படின்னு 2 பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போமா? அது என்னன்னா, நிக்கோ அப்படிங்கிற பர்சன் முன்னாடியே அவங்க அம்மா கூட போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோட்டில் இந்த வெளிச்சத்தில் விசித்திரமாக ஒரு பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்குது டைமில் அந்த பர்டிகுலர் பர்சன் நிக்கோவை பார்த்து, நான் அவங்கள பழி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கத்தி வச்சுக்கிட்டு வராங்க. ஏன்டா நில்லுடா, அவனை கொல்ல போகிறேன்னு அவனை நிற்கவா செய்வேன், தப்பிச்சு ஓடுன்னு ஓடிட்டான். அங்கிட்டு போய் சாலம்கிட்ட நடந்ததை சொல்கிறான். அவரும் கேமரா எடுத்துகிட்டு ஃபுல்லாக தேடி பார்க்காரு. அந்த பர்டிகுலர் உமன் அவர் கண்ணில் படவே இல்லை. ஆனால் ஒரு சில நாள்லேயே அவரும் அந்த பொண்ணை பார்த்ததா சொல்கிறாரு. இன்டர்நெட்டில் இதை பற்றி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செர்பியன் டான்சிங் லேடி செர்பியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் வரலாம், இங்கிலாந்தில் வரலாம், யூரோப்பாவில் வரலாம், எங்கே வேணாலும் வருவாங்களாம். வந்தால் அவங்க சொல்கிற வார்த்தை, நெல்லு, நான் உன்னை பலி கொடுக்க போகிறேன். சரி, இப்போ இதோட மித்தாலஜி பார்க்கலாமா? அதாவது அவங்க நாட்டில், அதாவது செர்பியா நாட்டில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி விலா அப்படின்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பயங்கர ரிச்சான ஒரு ராஜாவோட பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பொண்ணு வந்து விவசாயி பண்ணான். ஸோ 2 பேரோட லவ்வுக்கும் எப்பவும் போல ரொம்ப எதிர்ப்பு ஊருக்குள்ள. ஸோ இதை பார்க்குற யாருக்குமே இதை எதுவுமே பிடிக்கல. அந்த பொண்ணு பண்ணுறது பிடிக்கல, அந்த பையனை அந்த பொண்ணை லவ் பண்ணுறது பிடிக்கல, ரெண்டுமே பிடிக்கல. ஒரு வேற ராஜாவோட பையனை. ஸோ சில பல சொல்ல முடியாத காரணத்தினால அந்த பொண்ணோட உயிரே போகுது. ஆனால் அந்த பொண்ணு அந்த ராஜாவோட பையன் மேலே வச்சுருக்க தீராத காதலால் ஆவியாக வந்துடுது. அப்படி ஆவியாக வந்துட்டு ரோட்டில் சோகப்பாட்டு போட்டு குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி மேடமும் ஆடுறாங்க. அதை பார்த்துட்டு ரோட்டில் யாராவது ஒருத்தவங்க அவங்கள பார்த்து அதாவது அந்த ஆன்மாவை பார்த்து ஏதாவது கேட்டாங்கன்னா சோழி முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, போட்டு தள்ளிடுமா, கத்தி எடுத்து கொண்டுருமா. நான் ஒன்றுக்குள்ளே போகிறேன், என் ராஜாவை நான் உயிரோடு கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு ஏதாவது உளறிக்கிட்டு போட்டு தள்ளிடுமா. ஆனால் இன்னொன்று என்ன, இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டா நம்ம லைஃப்பில் என்ன வேணுமோ நம்ம அதாவது என்ன, அந்த அலாவுதீனும் அற்புத விளக்கம்ல வருது பூதம் மாதிரி நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குமா. அந்த லேடிக்கு இன்னொரு பேர் வேறு இருக்காமே, மரணத்தின் தூதுவள். அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.